நேத்துக்கு திடீர்னு சிண்டுவ காணும். எங்க போயிட போறா? வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மூலையில உட்காந்து கோழி மாதிரி முட்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நாங்களும் அசால்ட்டா தேடினா கிடைக்கவே இல்ல. நாங்க 2 பேரும் தேடுறதை விட நம்ம புச்சராண்டி முழு இன்வெஸ்டிகேட்டரா மாதிரி வீட்டுல ஒரு இடம் கூட விடாம தேடிட்டு கிடக்கு. இருக்கிறது அரஜான். இந்த குள்ளச்சி வீட்டுல எந்த மூலையில கரப்பாம்பூச்சி கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறான்னு தெரியலையே. ஒரு மூளை முடுக்க கூட விடாம தேடணுமா? எங்க தேடியும் கிடைக்கலன்னு புச்சர் பையலுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. என் தங்க தாரகையை தொலைச்சிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கீங்களான்னு மியூசிக்கோ சுத்தி சுத்தி வந்து அப்புறம் தான் கபோர்ட நல்லா ஊத்து பார்த்தா லேசா ஓபன் ஆயிடுச்சு. உள்ள இருந்து குள்ள வாண்டே ஹே गाइस பெட்டிக்குள்ள போன பா இங்க வந்துட்டேன் அப்படின்னு உருண்டு ஓடி வந்துட்டா. வெளியே வந்தது போண்டாவா எனக்கு ஒரே ஆனந்தமாயி போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா அக்கா எனக்கு என்னமோ அவ இதுக்குள்ளதான் இருக்கான்னு தோணுதுக்கான போண்டாவாய் அப்பவே அறிகுறி கொடுத்துருந்துருக்கு. நான் தான் நீலாம் ஒரு ஆள் 5 ரூபா தாளி சீப்பா இந்த மண்டியில அடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் வாரம் நல்லா இழுத்து போடுற நேரமா பார்த்து டிமார்ட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒண்ணுமே வாங்காம கையை வீசிட்டு வந்துருது. இந்த தடவை எப்படி சீக்கிரமா கிளம்பி போறோம் பாருன்னு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போனோம். உள்ள போய் பார்த்தா ஒரு பொருளையும் காணும். எல்லாம் காலியா கிடக்கு. ஏன்னா நாங்க போனதா வீக்கெண்ட் ஆச்சு. அப்புறம் இருக்கிறதா அள்ளிட்டு வந்தோம்.